உங்கள் பிரச்சனை அது அவருடைய பிரச்சனை. கரெக்டாக விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. உங்கள் பிரச்சனை எல்லாமே அவருடைய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் தனியாக நின்று படுற வேதனை இருக்குங்களே பெரிய வேதனை சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீங்களும் கிறிஸ்துவும் இருக்கீங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தனியாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்லணும். நான் தனியாக இருந்து படுற பாடுகுதே அப்படின்னு. இல்லை இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை. நான் இந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஐயா கடைசி ஏறு வந்துட்டேன், இன்னும் 2 வாரம் தான். இல்லை இல்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. லாபான் செய்கிறத யாவையும் கண்டேன். உங்களுக்கு விரோதமாக யாருன்னா பண்ணினேங்கிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் கண்டுன்னு தான் இருக்கேன். ஹலோ, ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை உங்கள் எல்லாவுடைய சூழ்நிலையும் மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை பிரதர், என் வீட்டில் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுன்னா போதும். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது எல்லாத்தையும் கர்த்தருக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அது திரும்பி அவரு கொடுத்தாருன்னா கிழியும். என்னது? வலைகள். எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை செய்வார். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு போன பிறகு தான் நம்ம மழை வந்துச்சு. கரெக்டாக எத்தனை பேர் நீந்தினீங்க? நல்லா நீந்தினீங்களா? ரைட், வெரி குட். ஸோ வாழ்க்கையில் அருமையான ஒரு மழையை பார்த்தீர்கள். கரெக்டாக? யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறீங்க? ஓ, மற்றவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஓகே, ரைட். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நம்ம சபையில் இருக்கிறத. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, சென்னையில் மழை மழை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுலாம் நீங்கள். ஆனால் நாங்கள் படும்போது தானே தெரியுது நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மழை சென்னைக்கு வந்திருந்தா நாங்களெல்லாம் மூழ்கி இருப்போம். கர்த்தருக்கு தெரியும். விழுப்புரம் ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஊர். என்ன வந்தாலும் எங்கள் மக்கள் தப்பித்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு தெரியுது. ரைட் ரைட். கடந்த சில நாட்களாக நம்ம சில தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? என்ன வார்த்தை சொல்லுங்கள்? அதான் தேவ வார்த்தை அப்படின்றீங்களா? வெற்றியின் ரகசியம். ரைட். ஆல்மோஸ்ட் நம்ம வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். கரெக்டாக? நம்ம கடைசியில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். கரெக்டாக? எத்தனை பேர் பிரச்சனை இருக்கு? கர்த்தாவே சோத்திரம். உலகத்திலேயே ஏஎஃப்டி சர்ச்சில் தான், அதுவும் விழுப்புரம் சபையில் தான் பிரச்சனையே இல்லை. இல்லை, அருமை, என்ன அருமை. ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எனக்கு நிறைய இருக்குது. எல்லா சூழ்நிலையும் இருக்குது. இல்லை, நாட் ஒன்லி த ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா விதமான ஒரு இதுலேயும் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட காட் ஹேஸ் எ பிளான் ஃபார் யூ. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கான ஒரு திட்டம் நோக்கம் வச்சுருக்கார். கரெக்டாக? அது என்னென்னா, நம்ம வேதத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய தடவை சொல்லுவோம். நம்ம வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார் சொல்லுங்கள்? அதான் என்ன ஆசீர்வதிப்பார்? மொத்தமாக எல்லாத்துலேயும் சொல்லிட்டீங்க. வானத்தின் மதகுகளை திறந்துன்றார். என்ன திறக்க போகிறாரு? ஓகே, ரைட்டு. கரெக்டாக ஒரு பாயிண்டில் வரமாட்டீங்களே. அப்புறம் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகாமல். வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டால் ஒன்றும் இல்லை. வானத்தின் மதகுகளை திறந்து அவருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நேரத்தில் எதுவும் பணத்தை போட்ட போகிறதில்ல. எப்போ இவருக்கு நகை வேணும், நகையை குத்துற போகிறதில்ல.
ஒரு வார்த்தை அனுப்பி உங்களை எல்லாரையும் விடுவிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது எந்த பிரச்சனையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. மேபி கடன், வியாதி, என்ன வேணா இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வார்த்தையை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மேபி நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசி எண்டில் வந்திருக்கலாம். என்னடா இது வரைக்கும் நான் ஒரு ஆசீர்வாதத்தை காணல அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, வார்த்தையை அனுப்பி நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆதியாகமம் எடுத்துங்க, 26ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் வாயத்தை வந்து சொல்லுங்க, நான் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கட்டளையிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி? நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நானும் கிறிஸ்துவும் ஒன்று. நீங்கள் யார்? கிறிஸ்து. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்று. உங்கள் பிரச்சனை அது அவருடைய பிரச்சனை. கரெக்டாக விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. உங்கள் பிரச்சனை எல்லாமே அவருடைய பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் தனியாக நின்று படுற வேதனைக்குதுங்களே, பெரிய வேதனை சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீங்களும் கிறிஸ்துவும் இருக்கீங்க. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தனியாக இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்லணும். நான் தனியாக இருந்து படுற பாடுகுதே அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆசீர்வாதத்தை எப்போதும் வச்சுன்னு தான் இருக்கார். நம்ம தான் அதை பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய காதுகள் வந்து ஓப்பன் பண்ணணும். வெறும் நாட் ஒன்லி த ஃபிசிக்கல் இயர், நம்ம சரீர பிரகாரமாக காதை மட்டும் கேட்கறது இல்லை, உள்ளான மனுஷனுடைய காதும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று நம்ம கேட்க வேண்டும். பாருங்க, அவர் எப்போதும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எப்போது இருந்து தான் இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணோம் தெரியுமா? ஃபைன் டியூன் பண்ணோம். நான் என் பாட்டி வீட்டில் படுத்துன்னு இருக்கும்போதெல்லாம் 4:30 மணிக்கெலாம் அவங்க எழுந்திருவாங்க. எத்தனை மணிக்கு? டங் டெங்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். அவங்களும் வந்து இந்த திரி ஸ்டவ்னு தருவாங்க தெரியுமா, அதில் தான் சுடு தண்ணி வைப்பாங்க அவங்க. அது 4:30 மணிலேருந்து அது பாட்டுன்னு போகும். 5:30 மணி 6 மணிக்கு எடுக்குள்ளேயே அவங்க ஒரு பாட்டு, ஒரு சத்தம் ஒன்று வைப்பாங்க, ரேடியோ ஒன்று வைப்பாங்க. சம்டைம்ஸ் அதை நான் வேணுன்ட்டே கடைசியில் போய் வச்சுருவேன். ஏன்னா அந்த சவுண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அதுவும் அந்த காலையில் 5 மணிக்கு ஒரு ஓமம் பாட்டு போடுவாங்க. அது என்னன்னு தெரில, அது மறந்துட்டேன். அந்த நேரம் அருமையாக அதை கேட்டு கேட்டு ஃபுல்லாக மனப்படமாயிடுச்சு. நான் இந்த 5:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வச்சுருவாங்க. அதை வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போய் அவங்க வேலையை செய்வாங்க. இந்த சத்தம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நான் மேலே ஏறி சுவிட்சை ஆஃப் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த அலைவரிசை இருக்குல்ல, அதை ஃபுல்லாக திருப்பி இந்த சைடில் திரும்ப வச்சுருவேன். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஆனால் அவங்க கரெக்டாக வருவாங்க. என்னடா பாட மாட்டேன், அந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். நேராக வந்தோன்னா சுவிட்சை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. திட்டிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து அவங்க வைக்கிறதையும் பார்ப்பேன். ஆனால் அவங்க வந்து என்னை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது ப்ராப்ளம் வந்து ரேடியோவில் இல்லை, எங்கே இருக்கு? சுவிட்சை போட்டு அலைவரிசையை டியூன் பண்ணே வந்தால் பாட்டு வந்துடும். அதே போல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைய இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி. நம்ம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆவியில் கரெக்டாக அதை பிடிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஆசீர்வதிக்க ரெடியாக தான் இருக்கார். அதனால் நம்ம இப்போ கூட பார்க்குறோம், நிறைய பேர் இங்கே உட்காண்ட்ருக்கோம், நம்மலாம் ஒரு ஃபோனில் இருப்போம், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம். நம்ம அலைவரிசை டியூன் பண்ணும்போது இங்கே ஏதோ பாட்டுலாம் போயின்னு தான் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக நமக்கு கேட்கும். ஆனால் நம்ம காணப்படாதது அதெல்லாம். அதே போல் ஆசீர்வாதங்கள் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அது உண்மை, காணப்படாது, புலப்படாதவைகள் தான். ஆனால் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணும்போது கரெக்டான அந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து விழும். விசுவாசிக்கிறீங்களா?
ஆமென். ரைட்டு. 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இதை சொல்லுங்க, இந்த வார்த்தையை, நான் இந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? என்ன ஐயா கடைசி ஏருக்கு வந்துட்டேன், இன்னும் 2 வாரம் தான். இல்லை இல்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எண்டுக்கு வந்துருக்கலாம், என்னடா ஆக போகுது, பயப்படாதீங்க. கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. 100 மடங்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. எப்படி சொல்கிறார் ஆண்டவர்? வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான். அவன் நீர்க்கார்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ரைட்டு. 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாரும் தன்னுடைய இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படி தான் செய்ய போகிறார். உன்னை பார்த்துனே இருங்க, இன்னும் அடுத்த வருஷம் என்னன்னா வாங்கியிருப்போம் நமக்கே தெரியாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. கர்த்தர் நினைச்சு பார்க்கக்கூடாதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்திருப்பார். எவ்வளோ பொருட்களை வாங்கி வச்சுருப்போம், என்னென்னவோ பண்ணி வச்சுருப்போம். கரெக்டு தானே? உண்மை தானே? வர வர விருத்தி அடைய செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனைகள் என்ன வேணா இருக்கலாம், பயப்படாதீங்க, சோறாதீங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா ஒன்று நல்லா திங்க் பண்ணிங்க, ஒரு பெரிய பிக் ஸ்டெப்பு ஃபார்வர்டு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, அப்பா இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காது ரொம்ப ஷார்ப்பாகணும். ஹலோ, கரெக்டாக? பிரச்சனை வரும்போது தான் ஏஞ்சி ஓடிடக்கூடாது, உட்காந்து அழுதுன்னு இருக்கக்கூடாது. சில பேர் பிரச்சனையை சொல்லும்போது அதை காதிலே கேட்டுக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? உட்காந்துன்னு அவங்க பிரச்சனையை, என் பிரச்சனை பெருசு பிரதர், அதையே தான் பேசின்னு இருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொன்னால், பிரச்சனை வரும்போது தான் காதை ரொம்ப ஷார்ப்பாக வைக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு அதை கேட்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. அடுத்தது 24வது வசனம். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க. உங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆபிரகாமோடு இருந்த தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? இங்கே ஒரு ப்ராப்ளம் வருது, நல்ல ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இவர் யார்? இவர் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு போய் என்ன பண்ணுறாரு? வெட்டிக்கினே இருக்கார். எதெல்லாம் வெட்டுறாரோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்துடுறாங்க. எப்பா இது எந்து தான் தெரியாது அவனுக்கு. உடனே அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அவர் எங்கே போனாலும் போயினே தான் இருக்காங்க. ஆனால் கடைசியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, கர்த்தர் இவனோட கூட இருக்கிறார் என்று புரிஞ்சு கொள்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனங்களை அப்படியே வாசிட்டு வாங்க பார்க்கலாம். 26. பாருங்க, 29. பாருங்க, யாருங்க இவரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களெல்லாம் யாரு?
இவருடைய சப்ஜெக்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் ஆசீர்வாதம் ஆகிறதை பற்றி மற்றவர்கள் பொறாமை கொண்டார்கள். எப்படி கொண்டாருங்க? பொறாமை கொண்டாங்க. இப்போ அதே பார்ட்டி இப்போ எப்படி ஆகுறாங்க? வந்து பயப்படுறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். யாரெல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களோ அவங்க நாளைக்கு உங்களை பார்த்து பயப்படுவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி தான் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரப்பண்ணுகிறார். சரி, இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 31. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 31 10வது வசனம். பாருங்க, இந்த கதையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். யாக்கோபு. இவர் யாருன்னா, யாக்கோபு அவரே ஒரு பெரிய யார்? ஏமாத்துக்கார். அவரை பற்றி சொல்லாத ஒரு பெரிய விஷயமே இல்லை. கரெக்டாக அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை, தான் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க அப்பாண்டந்து பிடிங்கிட்டு வந்துட்டார். இவரே ஒரு பெரிய எத்தன். கரெக்டு தானே? அவனுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணும், இந்த உலக பிரகாரமான ஆடு மந்தை இதெல்லாத்த விட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது, அதுதான் எனக்கு வேணும்னு கரெக்டாக அவன் புரிஞ்சு என்ன பண்ணான்? கரெக்டாக திருடிட்டான். ஏற்கனவே நம்ம இதை குறித்து பார்த்துருக்கோம். பெரிய சொத்தோ பெரிய பத்திரமோ இல்லை ஒரு 10 சவரன் நகை. இப்போ நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம், 1 கோடி லட்சத்தை வீட்டிலேருந்து எடுத்து ஓயிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாம். வெரி சிம்பிள். ஆசீர்வாதத்தை வாங்கின்னு போயினேன்ட்டான். எத்தனை பேர் ஆசீர்வாதம் வாங்க ரெடி ஆகிறீங்க? கர்த்தருடைய வாசை. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த இன்னும் 100 கொடு, இந்த லட்சம் கொடு, அந்த வீடு கொடு, அதெல்லாம் வேணாம். கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் அது போதும், எல்லாம் உன்னை தேடி வந்துக்கினே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் வருங்கால வாலிபர்கள்லாம் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் அப்பா என்ன சேர்த்து வச்சுக்கிறேன், எங்கள் அம்மா என்ன சேர்த்து வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் கூட இருந்தால் போதும். எங்கள் அப்பாவை சேர்த்து வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நீங்கள் பாருங்கள், உங்கள் காசை கொடுத்து. நிறைய பேர் அப்படி பார்க்குறதே இல்லை. அம்மாண்டந்து வாங்கி அம்மாவே பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அது கூட ஒழுங்கான டைமுக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்க. அப்பாண்டந்து வாங்கி அப்பாவை பார்ப்பாங்க. இல்லை, வாலிபர்கள் வளர்ந்து வருகிற வாலிபர்கள் சொல்கிறேன் பாருங்க, என்ன 70 வயசு வாலிபர்களுக்கும் சொல்கிறேன் நான். என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் அப்பா அம்மா உயிராக இருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இவர் இப்படிலாம் ஏமாற்றிட்டு வந்தாலும் ஒரு இடத்துல வந்து இவர் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. என்ன தெரியுமா? தூங்கும்போது, ஆண்டவரே நான் என்ன சம்பாதிச்சாலும் 10ல் 1 தசமாத சொல்லுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு கல் நிறுத்தி ஆண்டவர்கிட்ட எல்லாம் பண்ணிடுறாரு. ஆனால் என்னதான் ஏமாத்துக்காரனாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் ஒரு பெரிய ஏமாத்துக்காரர்கிட்ட ஏமாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இங்கே கரெக்டாக ஒரு ஏமாறுறாரு. யாருக்கிட்ட? மாமனார்கிட்ட. எப்படிப்பட்ட மாமனார் பாருங்க. யாருக்கு அந்த மாதிரி மாமனார் இருக்காங்களா? இவர் பாருங்க, வராரு, ஏரியா உள்ளே வராரு, எங்கள் ஊர் உள்ளே வராரு. வரும்போது துறவில் அப்படியே தண்ணி காட்டுற இடத்துல பார்த்துடுறாரு. யார்? ரெபேக்கால பார்த்துடுறாரு. மேலே ஆசை வருகிறது. லாபான் வராரு, வாப்பா வாப்பா வாப்பான்னு எல்லாம் சொந்தத்தில் எல்லாம் அவளுக்காக ஆசைப்பட்டு எத்தனை வருஷம் வேலை செய்கிறாரு? 7 இயர்ஸ். யாருன்னா எந்த பொண்ணுக்காக 7 இயர்ஸ் இருந்திருக்கீங்களா? 7 இயர்ஸ் கரெக்டாக வேலை லவ் பண்ணுறதுக்காக வேலையை செஞ்சார். பாருங்க, அவங்க மாமா பாரு எப்பேற்பட்ட ஒரு ஆள். இன்றைக்கெலாம் நம்ம கல்யாணம் வந்து சும்மா பிரைட்டாக பண்ணுறோம். கரெக்டாக அந்த காலத்தில் லைட்டு டிம் லைட்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம நினச்சே பார்க்க முடியாது. யாருன்னா அப்படி கல்யாணம் பண்ணுவோமா? பாருங்க,
எனக்கே ஒரு ஆச்சரியம், எப்படா அவங்க கல்யாணம் பண்ணாங்க டிம் லைட்டில்? அந்த மாதிரி பாருங்க, இவர் மாமனார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு லைட்டை செட் பண்ணி ஒரு மேரேஜை முடிச்சிருக்காரு. இவன் கண்ணை எங்கே வச்சிருந்தான்னு தெரில, கடைசி வரைக்கும் ஒன்றுமே தெரில அவனுக்கு. பாருங்களேன், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எங்கே அது வருகிறது? அந்த வசனத்தை ஏதோ 29வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், 25வது வசனம், 29, 25. காலையில் இதோ அவன் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி. அவருக்கு காலையில் தான் தெரியுது. ஒருவேளை எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரில, ஃபுல்லாக மூடி கல்யாணம் பண்ணாங்களா, எப்படி பண்ணாங்கன்னு தெரில, அவர் காலையில் தான் அவருக்கு தெரியுது. பாருங்க, இப்படிலாம் வந்து இவர் ஏமாற்றப்பட்டார். ஆனால் அந்த மாமனார் என்ன சொன்னார்னா, கூலான்னு அடுத்த வார்த்தை சொல்லிட்டார். ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு போய் மாமனார்கிட்ட கேட்கும்போது, இதுக்கு என்ன தங்கச்சி ரெடியாக இருக்காப்புல, அதுக்கு ஒரு 7 வருஷம் வேலை செய்யணும்னு. இது என்ன கொடுமை பாருங்கள். அப்படியும் திருப்பி செய்கிறான் மனுஷன். சாதாரண ஆள் இல்லை. ஏறக்குறைய பாருங்க, கர்த்தர் வந்து அவனோட இருக்கார். இந்த ஆடு அவன் செய்கிற எல்லா வேலையிலையும் கர்த்தர் யார் கூட இருக்காரு? யார் கூட இருக்காரு? யாக்கோபோடைய கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அதில் 31:11. பாருங்க, ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. லாபான் செய்கிறத யாவையும் கண்டேன். உங்களுக்கு விரோதமாக யாருன்னா பண்ணினேங்கிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் கண்டுன்னு தான் இருக்கேன். ஹலோ, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒருவேளை உங்களை ஏமாற்றி ஒருத்தன் பணம் சம்பாரிச்சுன்னு இருக்கலாம். உங்கள் உழைப்புக்கேற்ற காரியத்தை கொடுக்காம இருக்கலாம். இல்லை, உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்துக்களும் வராமையே அப்படியே வச்சுன்னே இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்வார்னா, எல்லாத்தையும் பிடிங்க கையில் கொடுத்துருவார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது 13வது வசனம். பாருங்க, ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை யாக்கோபுக்கு நினைவுபூட்டுறாரு. என்ன பண்ணுறாரு? நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கார். இங்கே நிறைய பேர் உட்காந்துன்னு இருப்பீங்க சில பொருத்தனைகளை பண்ணிட்டு. ஆண்டவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு இருப்பார். நல்லா மறந்துடாதீங்க. எதனா பண்ணிவிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் இப்போ பேசுகிறாரு. ஏதாச்சும் நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக நிறைவேற்றிடுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு பண்ணதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா. அப்போ என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? அவர் அங்கே ஒரு தசம்பாகலாம் அவனுக்கு செலுத்துவேன் இதெல்லாம் சொல்லி சொன்னதை ஆண்டவர் அவனுக்கு ஞாபகம் படுத்துறாரு. அதன் மூலமாக அவனுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் மீட்டுக்குன்னு எப்படி போகிறான் தெரியுங்களா? 2 மந்தையாக்கி எடுத்துன்னு போகிறான். இப்போ நீங்கள்லாம் ஒரு 5 கார்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் சென்னை தான் போகணும், ஆனால் 5 காரும் உங்கள் பேரில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. அப்போ எப்படி போவீங்க ரூட்டு? நீ திருவண்ணாமலை வழியாக வா, நாம் பாண்டிச்சேரி வழியாக வரேன், ஒன்று விக்கிரவாண்டி வழியாக போகலாம். இந்த மாதிரி தான் அவன் ஆசீர்வாதத்தை ஒன்றா சேர்த்தானா அது அவ்வளோ பெருசாக இருந்துருக்கு. அவனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் 2 வழியாக திருப்பி விட்டுட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். பாருங்க, பிரச்சனையின் மத்தியில் அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தது இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் பார்க்கலாம். வார்த்தையின் மூலமாய் இன்னொரு, எத்தனை பேர் கடன்லாம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குல்ல, கர்த்தர் வந்து வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை எப்படி உண்டு பண்ணுறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் நமக்கு ஏற்கனவே வேறு கோணத்துலலாம் நம்ம இதை பார்த்த ஒரு சப்ஜெக்ட் தான் இது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இது ஏற்கனவே நம்ம வேறு கோணத்துலலாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கடன் பட்டவங்கலாம் அந்த நாட்கள்லாம், இந்த நாட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கடன் பட்டு ஏதாவது ஒரு வாகனம் ஏதாச்சும் நம்ம வாங்கணும்னா அந்த வாகனத்தை மட்டும்தான் அடுத்த சாவியை போட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. கரெக்டாக எத்தனை பேர் அந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கிறீங்க வண்டியை? ஹலோ, பரவாயில்லப்பா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உங்கள் வண்டிகளெல்லாம் யாருமே மிஸ் பண்ணதில்லை போல். வா, பெரிய விஷயம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க கரங்களை தட்டி. நான் சென்னையில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். வண்டியை வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் வண்டியை தூக்கின்னு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். முழு காசை கொடுத்து வாங்கி ஜம்முன்னு வந்து ஆண்டவரே சோத்திரம். கரெக்டாக கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்காரு. அந்த நாட்களில் பாருங்கள், அவங்க பட்ட கடனுக்கு பிள்ளைகளே தூக்கின்னு போக ரெடி ஆகிறாங்க. கரெக்டுங்களா? பிள்ளைகளே தூக்கின்னு போக ரெடி ஆனால் அந்த சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒன்று உண்டாகுது, வருது. தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அதன் மூலமா என்ன வருதுன்னா, நீ என்னம்மா வச்சுருக்க, எண்ணெய் வச்சுருக்க. அந்த எண்ணெய் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் வாங்க சொல்கிறார். இங்கிலீஷில் அருமையாக சொல்லியிருக்கிறது, borrow not a few, கம்மியாகவே வாங்கிடாதீங்கன்றார். ஆனால் இந்த அம்மா பாவம் பாருங்கள், போய் கம்மியாக வாங்கிட்டாங்க. ஹலோ, அவங்க மட்டும் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பாத்திரத்தை பெட்ரோல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்னவோ நம்ம பண்ணுவோம். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படிடா இதெல்லாம் பிடிச்சி இன்றைக்கி விற்கிறது அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த அம்மாவில் வெறும் பாத்திரத்தை மட்டும்தான் யோசித்தாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் இருந்தால் வேறு மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. என்னென்னலாம் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி அருமையாக பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை உங்கள் எல்லாவுடைய சூழ்நிலையும் மாற்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை பிரதர், என் வீட்டில் ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுன்னா போதும். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த அம்மா பாருங்க, ஆயில் வந்துக்கினே தான் இருக்குது. ஆயில் நின்று போச்சு. எப்போ தெரியுமா நின்றுச்சு? பாத்திரம் இல்லைங்க, அதனால தான் நின்று போச்சு. பாத்திரம் மட்டும் நீங்கள் வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கினே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் இருக்கிறார். ரைட்டு. அடுத்ததா இன்னொருத்தரை பார்த்துருவோம். கடந்த மாதத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுரு குறித்து பார்த்தோம் நிறைய. கரெக்டுங்களா? இன்றைக்கும் ஒரு சில டச் மட்டும் பண்ணலாம் பேதுரு குறித்து. பேதுரும் பாருங்கள், கர்த்தர் வந்து போட்டை கேட்டார் அவங்ககிட்ட. ஆனால் அவன் யூஸ் பண்ண டெக்னாலஜிலாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும்
இப்போ உங்களை போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டில் போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னா நீங்கள் எப்படிலாம் யோசிப்பீங்க? பிரதர், நாங்கள் 10 வருஷமாக பிரதர் அதில் நாங்கள் விதை போட்டு நாங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் பிரதர், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கே முடியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க போட்டுக்கு போயிட்டு, பிரதர் ஒன்றுமே இல்லை பிரதர், இன்னைக்கு மீனே இல்லை என்கிட்ட சொல்லுவாங்க அங்கே வந்து. அந்த மாதிரி தான் இவர் வந்து ஹோல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிட்டார். தன்னுடைய பலன், தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு ஒன்றுமே கிடைக்கல. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டார், ஒன்றுமே இல்லை எனக்கு. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பா போட்டை எடுத்துன்னு வா போகலாம். அவன் பாருங்க எம்டி போட்டை கொடுத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்கள் வீட்டில் எம்டியாக இருக்கா? சில பேர்லாம் பாருங்கள், நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன இருக்குது, யாருன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பாடு ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? திருப்பி இன்னும் அதே சாப்பாடு கொடுப்பீங்களா? அந்த டப்பாவை வச்சுக்கினே இருப்போம். என்ன அது, நீங்கள் எப்போ திருப்பி அதில் செஞ்சு அவங்க பாத்திரம் கேட்டால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், 2 நாள் பொறுத்துங்க, 1 நாள் சும்மா கொடுக்கக்கூடாது. கரெக்டாக மனுஷனாகிய நம்மளே அப்படி யோசிக்கும் போது கர்த்தருக்குன்னு ஒன்று கொடுத்துட்டா அவர் சும்மா கொடுப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா உங்களை சும்மா விட மாட்டார். கர்த்தருக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு அது திரும்பி அவரு கொடுத்தாருன்னா கிழியும். என்னது? வலைகள். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, பா என்ன போய் மீனை போடுங்க ஆழத்துலன்றார். அதுவும் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு பார், பகலில் போடுறாரு. அதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். திருடன் திருடுறதுக்கு எப்போ வருவான்? நைட்டில் தான் வருவான். பகல்லே வந்து திருடுறானா? கரெக்ட் தானே? அந்த மாதிரி கதையா பகல்லே போயிட்டு ஒரு மீன், அந்த மாதிரி ஆண்டவர் போய் போட சொல்கிறாரு. ஆண்டவர் வசனம் அருமையாக சொல்கிறது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் 5:4 லூக்கா 5:4 எடுத்து வாசிங்க. என்ன சொன்னார்? ஆழத்தில். அடுத்தது வலைகளை. ஹலோ, என்ன சொன்னார்? வலைகளை அப்படின்னா என்ன? நிறைய வலை. ஆனால் அவன் போட்டது என்ன? வலை. அதனால தான் கீஞ்சிச்சு. ஹலோ, வலைகளை அப்படின்னா அவன் என்ன பண்ணிடணும், டே மச்சான் மாமா எல்லாம் வந்துடுங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் நெட்டுகளாக போடணும். போட்டால் அருமையாக கிழியாமல் அருமையாக எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஒன்றா போட்டு கிழிஞ்சி பல பிரச்சனைக்குள்ள. எத்தனை பேர் ரெடி ஆகிறீங்க? பல விசுவாசங்கள். கரெக்டாக உங்கள் வாயினால் பல அறிக்கை செய்யுங்க. ஏதோ ஒன்று மட்டும் போட்டு ஒன்று மட்டும் ஆசீர்வாதத்தை கீஞ்சிடக்கூடாது. எல்லா விதத்துலேயும் இருக்கணும் நிரம்பி. விசுவாசிக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. இதில் ஒரு 2 வித்தியாசமான ஒரு விஷயத்தை மட்டும் காட்ட விடுகிறேன். ஃபஸ்ட்டு அவன் போய் வலையை போடுறான், ஒன்றுமே அகப்படலை. ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? முன்னாடி தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வலையை போட்டான், வார்த்தையை விசுவாசித்து வலையை போட்டதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையின்படி மேபி நீங்கள் ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஸோ கர்த்தர் பாருங்க உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆசீர்வாதமாக இருப்பதே என் தேவனுக்கு பிரியம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ரைட். ஸோ அதனால் வலைகளை போடுங்க. பக்கத்தில் வரும் பாசுவாங்க, பதர் வலைகளை போடுங்கள். வலையை போட்டு கிழியாதீங்க, வலைகளை போடுங்கள். ரைட். கர்த்தர் பாருங்க. அடுத்தது யோசேப்பு வார்த்தை வருது. அவன் பாருங்க ஜெயிலில் இருக்கிறான். கொடுமை மனுஷன். 13 வருஷமாக யாருன்னா ஒரு நாள் போயிட்டு வந்தாலே பெரிய பிரச்சனை ஆகிடுது இல்லை? சில பேர்லாம் எனக்கு சொல்லுவாங்க, ஒரு சீரியஸில் வந்து எங்களுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ தூக்கி பிரபாகரை தூக்கி உள்ளே வைக்கும்போது சரண் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, ஆனால் அவன் ஒரு நாள் உள்ளே போயிட்டு வந்தானே அவன் வேறு மாதிரி ஆகிடுவானா? கரெக்ட் தானே? அது உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்தோடனே லிங்க்லாம் எப்படி கிடைக்கும்னுவாங்க, வேறு மாதிரி ஆகிடும்.
ஆனால் இவன் 13 வருஷம் உள்ளே வந்திருக்கான்னா அப்போ இவனுடைய லிங்க் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹலோ. ஆனால் அவன் லிங்க் யாரு கூட இல்லை, கர்த்தர் இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ஜெயிலுக்கு போனாலே நம்ம லிங்க்கு கான்டாக்ட்ஸ்லாம் வேறு லெவல் ஆகிடும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் நீங்கள் ஃபாரின் போனால் உங்களுக்கு லிங்க்லாம் வேறு லெவல் ஆகிடும் பிரதர். என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் அங்கே வருது. ஸோ என்கிட்ட சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பிரதர் அந்த ஸ்கூலில் படித்தா தான் பிரதர் நாளைக்கு அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மினிஸ்டராக இருப்பாங்க, பெரிய லெவலில் இருப்பாங்க, எல்லாம் கான்டாக்ட்ஸை பற்றி பேசுவாங்க. கரெக்டாக. ஆனால் இந்த யோசேப்புக்கு பாருங்கள், சிறைச்சாலையில் தான் அவன் கான்டாக்டே. ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பி தூக்கின்னு போய் பிரதமர் ஆக்க முடிஞ்சுது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ ஒரே ஒரு வார்த்தை தான். பயம் அவனுக்குள்ளே எப்படியோ இருந்திருக்கும். ஐயோ சிறைச்சாலையே என் லைஃப் போயிடுமா, அப்படியே போயிருந்துருவானா, முடிஞ்சிருமா என் லைஃபு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து இவனுக்குள்ள மறைப்பொருளை வெளிப்படுத்தும்படியாக யோசேப்புக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை வந்தது. அவன் பிரதமராய் மாறினான். அடுத்தது சொல்லி முடிச்சிடலாமா? ரைட், எடுத்து வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 28:44. ஓகே, 45வது வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கூடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. ஹலோ பாருங்க, சாபம் எப்படி வருதான்? உன்னை அழிய மட்டும் என்ன பண்ணான்? தொடர்ந்து பிடிக்குதான். ஹலோ விசுவாசிக்கிறீங்களா? சாபம் வந்து என்ன பண்ணுது? அவன் அழியிற வரைக்கும் விட்டே வைக்காது. அதனால தான் நான் இன்றைக்கி நான் கூட சொன்னேன், என் தெருவில் ஒரு லேடி எனக்கு ஒரு சொல்லி, பிரதர் தம்பி சபிச்சி மட்டும் செஞ்சிடாத. நான் அதான் புரிஞ்சுக்கணும், ஓஹோ சாபம் இவ்வளோ வேலை செய்யுது. அப்போது ஒருத்தவங்கிட்டேருந்து சாபம் வாங்கக்கூடாது. கரெக்டாக, அது நல்ல விதத்தில் இருந்தால் ஓகே. தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி நம்மெல்லாம் பண்ணும்போது அதை சாபம் அப்படி தான் செய்யுது. அதே போல தான் ஆசீர்வாதமும் உங்களை ஆசீர்வாதம் வரைக்கும் விடவே விடாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன் இங்கே, நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து சாபம். அதே போல் ஆசீர்வாதமும் நீங்கள் பலிகி பெருகி வர 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 விருத்தி அடைகிற வரைக்கும் உன்னை விடவே விடாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ கடன் வாங்குவது சாபம், கடன் கொடுப்பதோ ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் நான் வாங்குறேன் ஐயா இதுக்கெல்லாம் கடன், அது நல்ல கடன், ஒரு மேலே வரணும்னு நினைக்கிறவங்களா. ஆனால் சில பேர்லாம் இருப்பாங்க, பயப்படவே மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம்ப்பா, இவர்கிட்ட வாங்கிக்கலாமா. எனக்கெல்லாம் வந்து ஒரு 4 லட்ச ரூபாவோ 1 லட்ச ரூபா வாங்கிட்டாலே எனக்கு தூக்கம் வராது. அதை எப்படா கொடுக்கணும்னு மண்டை ஊட்டினே இருக்கும், தூக்கி அடிப்போம், எங்கே போடலாம், இதை பண்ணலாமா அப்படின்றத தோணும். கர்த்தர் பாருங்க, வார்த்தையை ஒன்று சொல்லிட்டார்னா அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவரது பொய்யுரையாத தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பொய்யுரையாத தேவன். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் அவர் நிச்சயமா செய்வார். நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை. நம்ம வேலை என்ன வேலை தெரியுமா? ஜஸ்ட் விசுவாசிக்க வேண்டியது. ஹலோ, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நிறைவேற்றது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. கரெக்டாக? அடிமையாக இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து சும்மாலாம் போய் அடிமையாக இல்லை, ஏற்கனவே அவங்க பெரிய பணக்காரர். யார்? இஸ்ரேல் பீப்புள். அங்கே அப்படியே எகிப்துக்கு போனாங்க, அப்படியே அவங்க அப்படியே ஸ்டே ஆகிட்டாங்க. கட்சியில் அப்படியே இவங்களை ஏமாற்றி அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டாங்க.
கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை தூக்குறாரு. தூக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சும்மா பண்ணல, தங்கத்தை வெள்ளியை எல்லாத்தையும் கேட்டு வாங்க வைக்கிறார். ஹலோ, சும்மாவே இல்லை அவர். ஏன்னா அது எல்லாமே இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான், எல்லாமே இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். ஆனால் ஆண்டவர் சும்மா விடல, நீ கேட்டுரு, அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க உழைத்த உழைப்புக்கெல்லாம் அவங்க ஏமாத்தின்லாம் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு கர்த்தர் எங்களும் தூக்கிட்டார். தூக்கிட்டு வந்தால் பின்னாடி வந்தவனுக்கு என்ன இருக்குது தெரியுமா? ராஜாவுக்கு திருப்பி அந்த தங்கத்து மேலே தான் இருக்குது. ஐயோ, ஒரு நாட்டினுடைய சொத்து ஃபுல்லாக போகுதுன்னா எப்படி இருக்கும்? முடியாது. அவன் தான் நினச்சான் திருப்பியும் இவங்க எனக்கு வேணும்னு சொல்லி பின் தொடர்ந்து வராங்க. வந்தால் என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரம் நிற்கிது வெளியில். இப்படியும் போக முடியாது. கடல்லேருந்து தப்பி பறிச்சு வந்து இங்கே நின்னா இங்கே ஒரு லாக்கு, பின்னாடி பார்த்தா கடன்காரன் துரத்தின்னு வரான். வழியே இல்லை. மக்கள் எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், என்ன பண்ணுறது? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வழியே இல்லாத இடத்துல தான் ஆண்டவர் வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? களம் துரத்தினே வரான்ப்பா, என்ன முழுகடிக்க போகுது, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில, முழுகடிக்க போகுது, வந்து பிடிச்சிருவானா, என்ன பண்ணுவானா, திருப்பியும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், வழியே இல்லையா, வழியை நான் உண்டு பண்ண போகிறேன். அவங்க லைஃப்பில் அவங்க எட்டி கூட கற்பனைக்கு இல்லாத ஒரு அதிசயம். கடல் ஓப்பன் ஆகும், நாங்கள் அது வழியாக போவோம், இவங்க திரும்பி உள்ளே வருவாங்க, செத்து போவாங்கலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் யாருன்னா தான் நினைப்பீங்களா? இந்த ஏரி பக்கம் போய் நில்லுங்க, இங்கேருந்து ஓட சொல்லுங்கள் பார்க்கலாம், யோசிப்பீங்க. அப்படி சுற்றிட்டு என்ன பண்ணுவோம்? முடிஞ்சால் அந்த கரை ஓடி இருப்போம், கரெக்டாக குதிரை மாதிரி. ஆனால் இவங்க பாருங்க, ஒன்றுமே முடியாது. கர்த்தர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார் மோசேகிட்ட, டே கர்த்தை உயர்த்து. கர்த்தர் செங்கடலே ரெண்டா பொழந்துடுறாரு. அவங்க எண்ணி பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை செய்வார். திரும்பி பார்க்குறானுங்க, கடன்காரனே காணும். ஹலோ, எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வேணும்? என் வாழ்க்கையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். திரும்பி பார்க்கும்போது கடன்காரனே இருக்கக்கூடாது. அதை செய்யாதீங்க. உண்மையான ஒரு ரீசன் இருக்கணும். உண்மையாக வாழ்க்கையில் சில இடத்துல இருந்துலாம் நம்ம காசே வராதுன்னு நினைப்போம். கர்த்தர் வந்து அந்த கடனாளிகளை வாயை அடிச்சிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்துருக்குது. எங்கள் அப்பா இறந்த பேர் ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இன்னி வரைக்கும் அந்த கடைக்காரனை காணோம். நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது அதை தான் நினச்சிக்கினேன், கர்த்தாவே எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. யார் யாரோ ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீ தான் மூத்தவரா? ஆமாம். நீங்கள் தான் நல்லா கறிகிறாமே? ஆமாம். ஐயா இவ்வளோ வச்சுட்டு போயிருக்காரு? அப்படியா? கடன்காரனை தேடியும் காணவில்லை. கர்த்தர் இப்படி தான் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நல்ல தேவன். ஹலோ, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே ஏஞ்சிருப்போம்.